ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம அடுத்ததா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் போலாமா? இந்த காலேஜுக்குள்ள வந்ததுமே என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம் பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, சார் நாங்க அவரை பத்தி பேசலாமா, அவரை பத்தி பேச எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா? நான் இன்னும் பேரே சொல்லலையே. கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா? யாருன்னு கேளுங்க. சரி, யாரு? சரி, ஓகே. தமிழ்நாட்டுல நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு. இந்த தமிழ்நாட்டு அரசியல் கட்சி களத்திற்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். இல்ல, நாங்க நேத்து ஒரு காலேஜுக்கு போயிருந்தோம். அப்ப இந்த கட்சி பேரை சொல்லும் போது அதிகமான சத்தம் வந்தது. இந்த காலேஜ் சத்தம் வரல. அப்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க போல. ஓகே, புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை பற்றி உங்களுடைய புரிதல் என்ன அப்படின்னு நியூஸ் தமிழ் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறோம். இப்ப ஏன்னா விஜய் வந்து ஒரு நடிகரா இருந்தவர், ஒரு 50 திரைப்படங்கள் நடித்திருக்காரு. திரைப்படத்துல ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு நல்லா வளர்ந்து வந்த ஒரு நடிகர். அவர் திடீர்னு தன்னுடைய கரியர்ல இருந்து சினிமா படத்தை விட்டுட்டு இப்ப அரசியலுக்கு வராரு. விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை வேணும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அவர் வந்து திரையில நிறைய எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டாரு, அவர் மக்களுக்காக இனிமே களத்துல வந்து ஒரு தலைவரா மாதிரி செயல்படணும், எங்களுடைய கோரிக்கையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு ஏன் சார் இந்த வேண்டாத வேலை, அவர் வந்து சினிமாவில் நல்லா நடிக்கிறாரு, எங்களை ரொம்ப ஜாலியா பாத்துக்கிறாரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா காமெடி பண்றாரு, நல்லா டைலாக்ஸ் பேசுறாரு, சோ அவர் சினிமா நடிகராகவே இருக்கலாம், அவருக்கு இந்த அரசியல்லாம் சூட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரி மாணவர்கள், குறிப்பா டிஎல்ஆர் மாணவர்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். ஷாம், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? எஸ், பிஎல்ஆர் ஸ்டூடண்ட்ஸ் ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வந்தது சரியா? தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் வருகைக்கான அவருடைய அரசியல் வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க? வேகமா ஷாம், டக் டக் நிறைய பேர் பேச விருப்பப்படுறாங்க. இது வந்து வரவேற்கத்தட்டு தான். ஆனா அப்படி அடிப்படையில் பாத்தீங்கன்னா பல கட்சிகள் வந்து இன்னும் வளராம, வளர்ச்சி அடையாம இன்னும் நிறைய கட்சிகள் வந்து கூட்டணி வச்சுதான் ஜெயிச்சுட்டு வராங்க. ஆனா இதை பாத்தீங்கன்னா விஜய் வந்து இன்னும் வந்து அனுபவம் வந்து அதிகமா தேவைப்படுற நிலையில வந்து அவர் வந்து ஒரு கூட்டணி வச்சு ஜெயிச்சு வந்து அதோட அனுபவம் வச்சு அவர் தொடர்ந்து ஒரு நல்ல கட்சியா உருவாக்கி மேல வந்து அப்புறம் ஒரு முதலமைச்சரா வந்தாருன்னா அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்திருக்கலாம், வரலாம். இப்ப எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து வரலான்றாங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இளைஞர்கள் மட்டும்தான் அவரோட பின்னாடி இருக்காங்க தவிர நாட்டு மக்கள் வந்து மறுபடியும் இன்னும் மக்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் பழைய ஏடிஎம்கே டிஎம்கே அந்த நிலைமையில மட்டும்தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா சீமான் வந்து ரொம்ப நாளா கட்சியில் இருக்காரு. ஆனா அவர் பின்னாடி பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மட்டும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்களே தவிர மொத்தமா இல்ல. அப்படியே பாத்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் கூட்டணி வைத்து வளரணும். வளர்ந்துக்கு அடுத்தது வந்து அவர் வந்து ஒரு முதலமைச்சரா வந்தாருன்னா அவர் தகுதி வந்து செய்யலாம், இதை செய்யலாம், அதை செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு முயற்சி வரும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து இளைஞர்கள் மட்டுமே இருக்கிறாங்க தவிர அவர் பின்னாடி வந்து ஒரு மக்கள் வந்து யாருமே இல்லை. அவருடைய வருகை வந்து வரக்கூடிய எலெக்ஷன்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அவரால் ரூலிங் வர முடியுமா அவர் எப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். பட் ஒரு இம்பாக்ட கொடுப்பாரா? விஜய் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இளைஞர்கள் மூலமாக ஒரு இம்பாக்ட் கொடுக்கலாம். பட் தவிர மக்கள் மூலமா எந்த இம்பாக்டும் கொடுக்க முடியாது அவரால். மக்கள் மூலமா இம்பாக்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறாங்க.